வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் தேர்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி செயல் பகுதி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த தேர்ட் யூனிட்டில் நமக்கு 2 செயல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று இலக்கியமும், இன்னொன்று வந்து நமக்கு ஒரு கவிதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. புது கவிதையும் கொடுத்துருப்பாங்க. இலக்கியம் அப்படின்றப்ப புறநானூறு பாடலும், புது கவிதை அப்படின்றப்ப திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் புறநானூறு வந்து பார்க்கலாம். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலோட ஆசிரியர் ஔவையார். இந்த பாடலோட ஆசிரியர் யாரு? ஔவையார். ஓகேவா? இதுல என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நிலம் வந்து இருக்கு, நம்ம பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு நிலம். இந்த நிலத்தை தான் ஔவையார் வந்து பாடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ நாடா இருந்தாலும் சரி காடா இருந்தாலும் சரி, அதாவது நீ சமவெளியாவோ பீடபூமியாவோ காடாவோ நீ எப்படி வேணாலும் இரு, மேடா இரு பள்ளமா இரு. அதாவது நீ மேடா இருந்தா என்ன பள்ளமா இருந்தா என்ன, ஆனா இந்த இந்த நிலத்துல ஆண்கள் வந்து நல்லவர்களா இருந்தாங்க அப்படின்னா நிலமே நீயுமே நல்லவா இருப்ப, நீ வந்து வாழ்க அப்படின்றத ஔவையார் வந்து சொல்றாங்க. ஓகேவா? நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய். நிலமே நீ வாழ்க. நீ நாடாயிரு காடாயிரு பள்ளமாயிரு மேடாயிரு, நீ நல்லா இந்த இடத்துல ஆண்கள் நல்லவங்களா இருந்தாங்கன்னா நீயும் நல்லவங்களா தான் இருப்ப, நல்ல நிலமா இருப்ப அப்படின்றத ஔவையார் வந்து பாடுறாங்க. ஓகேவா? இந்த பகுதிக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாகு ஒன்றோ, நாடாக இருந்தால் என்ன, நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும். ஓகேவா? நாடாக ஒன்றோன்னா என்ன அர்த்தம்? நாடாக இருந்தால் என்ன. அவள் அப்படின்னா பள்ளம். அவள் அப்படின்னா பள்ளம். மிசை அப்படின்னா மேடு. மிசை அப்படின்னா மேடு. ஆடவர் அப்படின்னா ஆண்கள். ஆடவர் அப்படின்னா ஆண்கள். இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது. இங்கு ஆடவர் அப்படின்றது ஆண்களை தான் மீன் பண்ணுது. ஆனா இந்த பாட்டுல யாரை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா மனிதர்களை பொதுவாக குறித்தது. மனிதர்கள் காமனா வந்து சொல்றாங்க. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய். நல்லைனா நல்லதாக இருக்கிறாய். ஓகேவா? இதுல நம்ம படிக்க வேண்டிய முக்கியமானது அப்படின்னா அவள்னா பள்ளம், மிசைனா மேடு அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம். புறநானூறு அப்படின்றது நூல். இதுக்கான நூல் குறிப்பு பார்ப்போமா? புறநானூரை எப்படி பிரிக்கணும்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. 8 தொகை நூல்கள் 8 இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னா புறநானூறு. இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பாக உள்ளது. புறநானூறு அப்படின்றது இந்த 8 நூல்கள் இருக்கா, இது எல்லாமே ஒரே ஆசிரியர் பாடினது கிடையாது. புலவர் பலர் இயற்றிய பாடல்களோட தொகுப்பாக தான் 8 தொகை இருக்கு. ஓகேவா? 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள். இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமை உடையது. சங்க இலக்கியம் எவ்வளவு ஆண்டுகள் பழமை உடையது? 2000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் பழமை உடையது. தமிழர்களோட வரலாறு பண்பாடு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நூலா இருக்கக்கூடியது புறநானூறு. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. இது நூல் குறிப்பு. நூல் குறிப்புனா நம்ம என்னென்ன பார்க்கணும்? இது சங்க நூல்களில் இருக்கக்கூடிய 8 தொகையில ஒன்று. இதுல நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. இந்த நூல் மூலமா நம்மளோட வரலாறு பண்பாடை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம படிக்கணும். ஓகேவா? ஆசிரியர் குறிப்பு பார்ப்போமா? ஔவையார் அப்படின்றவங்க தான் இந்த பாடலோட ஆசிரியர். ஓகேவா? இங்க நமக்கு கொடுத்துருக்க பாடலோட ஆசிரியர் ஔவையார். ஔவையார் சங்க புலவர், அதியமானின் நண்பர். அதியமான் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னரோட நண்பர் தான் ஔவையார். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். ஓகேவா? அதியமான் அவருக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஔவையாருக்கு கொடுத்திருப்பாரு. அப்ப அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் தான் இந்த ஔவையார். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். சங்க காலத்துல நம்ம படிச்சிருப்போம். நன்முல்லையார், அதுக்கப்புறம் வந்து நச்சொல்லையார் அப்படின்னு சொல்லி நிறைய பெண் புலவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒருத்தவங்கன்னா ஔவையார்.
அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடிய ஒரு பெண் புலவர் அப்படின்னா அது ஔவையார். ஓகேவா? சங்க காலத்துல இருந்த புலவர்கள்ல முக்கியமான ஒரு புலவர் அப்படின்னா ஔவையார். காக்கை பாடினியார் இருந்தாங்க, நச்சொல்லையார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நன்முல்லையார் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்தாலும் அதில் அதிகமான பாடல்களை பாடியவர் அப்படின்னா ஔவையார். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர். ஓகேவா? அதாவது சங்க பாடல் பாடின ஔவையார் வேற ஒருத்தவங்க, நமக்கு ஆத்திச்சூடி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம்ல, அறம் செய்ய விரும்பு, இந்த பாடலை பாடின ஔவையாரும் ஒருத்தவங்க கிடையாது, வேற வேறவங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து இருக்கும் ஔவையார் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து இருக்கும். அதுல என்ன பார்த்துருப்போம்? சங்ககால ஔவையார், பிற்கால ஔவையார்னு பார்த்துருப்போம். அப்ப ஔவையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கலைமகள் அல்லது வந்து தமிழ் மகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தமிழ் மகள். அப்ப அவங்க பேர்ல ஔவையார்ன்ற பேர்ல நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர், வேறு வேறானவர். நாம புதுக்கவிதை வந்து பார்க்கணும். திண்ணையை இடித்து தெருவாக்கு, இந்த பாடலை வந்து பார்த்தரலாம். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும், திண்ணைதானே உன் தேசம், உன் தெருவென்றாயோ உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா, நல்லதை எண்ணி செயல்படுவோம். இது வந்து யாரோட கவிதை அப்படின்னா கவிஞர் தாரா பாரதியோட புது கவிதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தாரா பாரதியோட பாடல் வரிகள் இது, கவிதைகள் தான் இது. இந்த தலைப்பு வந்து என்ன அப்படின்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு. நமக்கு கொஸ்டினே கேட்பாங்க, திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்ற கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னா தாரா பாரதி. திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்ற புது கவிதையோட ஆசிரியர் தாரா பாரதி. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாமா? ஆசிரியர் யாரு? கவிஞர் தாரா பாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர், நல்ல கவிதை வந்து எழுதுவாரு. இவர் ஆசிரியரா பணியாற்றியவர். ஓகேவா? ஆசிரியராக பணியாற்றியவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்களுள் சில. இவரோட முக்கியமான நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் பிப்ரவரி 26 பிறந்திருக்காரு, மே 13 இறந்திருக்காரு. 1947 டு 2000 வரை. 26/2/1947 முதல் 13/5/2000 வரை அப்படின்றது இது இவரோட காலம். ஓகேவா? இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்க்குறப்ப ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேவா? அந்த தாரா அப்படின்றதான் ராதாகிருஷ்ணன் சொல்லி அப்படி வரும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இவர் வந்து 36 வருடங்கள் வந்து ஆசிரியரா பணியில இருந்தவர். அதுவுமே இந்த இடத்துல இல்லை, நோட் பண்ணி படிச்சுக்கணும். 36 வருடங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தவர் தாரா பாரதி. இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை இதோட சேர்த்து வந்து படிங்க. இப்போ பார்த்த இந்த சின்ன செயல் பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிசை என்பதன் பொருள் என்ன? மிசை என்பதன் பொருள் என்ன? செகண்ட் கொஸ்டின், தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.